இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்ன செய்ய வந்தேன்னா, 2 நாளா பசங்க பீஸா கேட்குறாங்க. நம்மளே செஞ்சிடலான்னு டோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் பீஸா தான் செய்ய போறேங்கிறனால, சிக்கன நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே கேப்சிகம், ஆனியன்லாம் இந்த மாரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கடல் பாசி ரோஸ் மில்க் ரெசிபின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், உங்களுக்கு தான் இந்த ரெசிபியே. ஃபர்ஸ்ட்டு சப்ஜா சீட், பாதாம் பிசின ஊற வச்சுடுங்க. பால காய்ச்சி ஆற வச்சு அது கூட இத சேர்த்து ரூஃப் கப்ஸா சேர்த்துக்கோங்க. நான் வீட்ல செஞ்ச ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கடல் பாசி இந்த மாரி கையில நல்லா பெசஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இல்லன்னா அந்த கிரேப்பர் வச்சு கூட கிரேப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்ளோ சுகர் சேர்த்து ஃப்ரிட்ஜில வச்சு கூட சில்லுன்னு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பீட்ஸா டோ 1/2 அன் ஹவர் ஊறியாச்சு. அது கூட சீஸ்ன்னு நம்ம வச்சிருந்த ஒரு ஸ்டஃபிங்ஸா ஒன் பை ஒன்னா அடுக்கியாச்சு. அவன்ல வச்சாச்சு. என்னதான் பீஸா இருந்தாலும் நமக்கு பஜ்ஜி இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி போட்டாச்சு. இன்னைக்கு கடல் பாசி ரோஸ் மில்க், ஃப்ரூட்ஸு, நோம்பு கஞ்சி, மிளகா பஜ்ஜி, அது கூடவே பீட்ஸா. இதுதான் இன்னைக்கான இஃப்தார் மெனு.